ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கான பப்ளிக் கீ ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கீ ஆன்சர் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இந்த கீ ஆன்சர் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த அளவு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் அந்த அளவுக்கு பப்ளிக் கீ ஆன்சர் ரொம்ப எளிமையாக இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே நல்ல மார்க் எடுக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் கோட்டேலி, ஆஃப் ஏலி, ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷனில் எக்ஸ்போர்ட் பண்ண மார்க்கை விட பப்ளிக்கில் நல்ல மார்க் வரும். ஒரு எக்ஸாம்பிளே சொல்லலாம், பேராகிராஃப் நீங்கள் எந்த கைட்லாம் படிச்சிருக்கலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பப்ளிக் கீ ஆன்சர் எப்படி நமக்கு பேராகிராஃப்லாம் நமக்கு கீ ஆன்சர் கொடுப்பாங்கன்னு சொன்னால், ஸோ பேராகிராஃப் எந்த கைட்னாலும் படித்து ஜென்ரலாக அதுக்கான கான்செப்ட் எழுதியிருந்தால் போதும், ஈஸியாக ஃபுல் மார்க் எடுக்கலாம். ஸோ மற்ற எல்லாருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் ஆகட்டும், லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங், பிக்சர் ரைட்டிங், நோட் மேக்கிங், சம்மர் ரைட்டிங், மெமரி போயம் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ரைட்டிங்க்கும் ஒவ்வொரு மார்க். தட் மீன்ஸ் ஒவ்வொரு கேட்டகரி நீட்டாக அவர் ப்ரெசென்ட் பண்ணால் ஒரு எக்ஸாம் நான் டீட்டெயில் பேராகிராஃப் பாருங்கள், டைட்டில் எழுதினா ஒரு மார்க், கான்செப்ட் எழுதினா 6 மார்க், மாரல் எழுதினா 1 மார்க். ஸோ அதே மாதிரி பேசேஜுக்கு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. கட்டாயம் நீங்கள் எல்லாருமே நல்ல மார்க் எடுக்கலாம்ப்பா. ஆல் த பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ, பாய்.